வரலாற்று காலம் முதலே அறிவுக்கும் ஆற்றலுக்கும் புகழ்பெற்ற தேசமாக விளங்கி வருகிறது நமது நாடு. அதிலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வேறு எந்த நாட்டிற்கும் குறைந்ததாக இல்லாமல் பல விஞ்ஞான உண்மைகளை உலகிற்கு சொன்னதும் நம் நாடே. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த நாட்டிலிருந்து அந்த ஆர்வமும் உழைப்பும் இன்னும் தொடர்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எளிதாக வேலை கிடைப்பதற்கான ஒரு படிப்பாக, ஒரு துறையாக மட்டுமே இன்று இந்த விஞ்ஞானம் மாறிவிட்டது. அந்த கால இந்தியாவில் இருந்த விஞ்ஞானத்தின் மீதான காதல் இளைய சமுதாயத்தினருக்கு இல்லாமலே போய்விட்டது. நமது அரசியல், சமூகம் மற்றும் கல்வித்துறையின் கட்டமைப்பும் அந்த விஞ்ஞானத்தின் மீதிருக்கும் ஆர்வத்தை தூண்டுவதாக இல்லை. இதனால்தான் இருக்கும் சில விஞ்ஞான காதலர்களும் வெளிநாடு சென்று அந்த நாட்டிற்கே தங்கள் உழைப்பால் பல பெருமைகளை சேர்த்து வருகின்றனர். இதுவே நம் நாட்டில் உள்ள விஞ்ஞான ஆர்வலர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் ஒரு மோசமான சூழ்நிலை. ஆனால் இந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஒருவர், அதுவும் ஒரு பெண், ஒரு கிராம பின்னணியிலிருந்து வந்து பல சாதனைகளை செய்திருக்கிறார். அவர் தெய்வசாந்தி. தென் தமிழகத்தின் வளர்ச்சி அடையாத பகுதிகளில் ஒன்றான ராஜபாளையத்தில் வசித்து வரும் தெய்வசாந்தி இன்று உலகம் போற்றும் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர். நம்மில் பலருக்கு நானோ டெக்னாலஜி என்ற பதத்திற்கே அர்த்தம் தெரியாமல் இருக்கும் போது, ஒரு பெண்ணாக, அதிலும் ஒரு கிராம பின்புலத்திலிருந்து வந்து இந்த நானோ தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சிகள் செய்து பல கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி இருக்கும் தெய்வசாந்தி நிச்சயம் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமே. நானோ அப்படின்னாலே சின்னது, சைஸ் வந்து கம்மின்னு அர்த்தம். அதாவது 1 to 100 நானோமீட்டர் சைஸ் வந்து இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 1 to 100 நானோமீட்டர் உள்ள பொருட்கள் அப்படிங்கிறப்போ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுங்கன்னா, நீங்கள் காப்பர் வயர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ காப்பர் அதே வந்து பவுடராக மாற்றிட்டு, பார்ட்டிகல்ஸை பவுடராக மாற்றுறோம் நம்ம. ஸோ அதை தான் நானோ பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். காப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நானோமீட்டர். இப்போ நாங்கள் பண்ணது வந்து 25 நானோமீட்டர் காப்பர் பார்ட்டிகல். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் வந்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதோட சைஸை குறைக்கிறோம். காப்பர் வயருக்கு பதில் காப்பர் பவுடர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி கூடுது. ஸோ ஃபிசிக்ஸில் இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ காப்பர் வந்து பல்காக இருக்கும்போது நல்லா கரண்ட் கண்டக்ட் பண்ணும். அதே வந்து நானோ பார்ட்டிகலாக மாறும்போது அதோட ப்ராப்பர்ட்டி மாறிடுது, அது கண்டக்ட் பண்ணாது, இன்சுலேட்டராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ பல்க்குக்கும் நானோக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ணுறது தான் ஃபிசிக்ஸோட வேலை. ஸோ ஒவ்வொன்றுலையும் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம அப்ளிகேஷன் சொல்லப்போனால், இப்போது நானோனாலே அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஃபீல்டு தான். ஸோ அப்ளிகேஷன்ஸை நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணும்போது அதோட அப்ளிகேஷனை இன்னும் அதிகமாக கூட்டுறோம். லெட் எனும் காரிய துகள்களின் செமி கண்டக்டிங் அல்லது முறைப்படுத்தும் தன்மையை தனது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார் தெய்வசாந்தி. என்னோட பிஹெச்டி ஒர்க் வந்து லெட் நானோ பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ லெட் பியூர் மெட்டல், பியூர் லெட் நானோ பார்ட்டிகல்ஸ் பண்ணணும்னு நான் வந்து அங்கே ரிசர்ச் ப்ரப்போசல் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம அங்கே கொடுத்ததை தானே அப்படியே பண்ணணும், டைட்டில் மாற்றக்கூடாது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம பியூர் லெட் மெட்டல் பண்ணணும் அப்படின்னு எய்ம். இந்த ஆராய்ச்சியின் போதே பல உலோகங்களில் நானோ டெக்னாலஜியின் பயன்பாட்டையும் ஆராய்ந்து அதிலும் பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியுள்ளார் இவர். நியூ ஃபீல்டு அப்படிங்கிறனால நான் எதுவும் வந்து நம்ம அட்வான்ஸாக பண்ணணும், கரண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால, இது நியூ ஃபீல்டாக இருக்கிறனால நான் நானோ டெக்னாலஜியை இது பண்ணேன். ஸோ இதில் நான் காப்பர் நானோ பார்ட்டிகல்ஸ் பண்ணின உடனே இதோட ரிசல்ட் எனக்கு இம்மீடியட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் காப்பர், சில்வர் இது மாதிரி பண்ண போது ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு ஒவ்வொரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னோவேஷன் காம்படிஷனுக்கு எங்கள் வீட்டுக்கார் அப்ளை பண்ணியிருந்தார் எனக்கு. அதாவது NIT திருச்சியில் இன்னோவேஷன் கான்டெஸ்ட், அந்த ட்ரெக் ஸ்டெப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதில் 130 இன்னோவேஷன்ஸில் என்னோடது டாப் 10 இன்னோவேஷன்ஸ்குள்ளே எனக்கு வந்ததுக்கு ப்ரைஸ் கிடைச்சது. ஸோ அதுலேருந்தே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சது. இவரின் ஆராய்ச்சி கட்டுரைகளை மெச்சி அதை தனது வலைத்தளத்தில் பதிவு செய்தது அமெரிக்க பாதுகாப்புத்துறை. இது வந்து என்னோட பேப்பர்ஸ், பப்ளிகேஷன்ஸ் இதை வச்சு தான் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த லெட் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம்.
ஸோ அந்த பேப்பர் வந்து சயின்ஸ் நியூஸ் அப்படின்னு வந்து இருந்தது. சயின்ஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பெரிய பெரிய ரிசர்ச் சென்டரில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் பண்ணினது தான் சயின்ஸ் நியூஸாக வரும். ஸோ இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் அய்யனாடா ஜானகியம்மாள் காலேஜ் தே ஹாவ் எக்ஸ்ப்ளோர்டு த செமிகண்டக்டிங் நேச்சர் ஆஃப் லெட் நானோ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ் டிஃபென்ஸ் வெப்சைட்டில் சயின்ஸ் நியூஸ் வந்திருந்தது. ஐரோப்பிய விஞ்ஞான கழகமும் தெய்வசாந்தியின் ஆய்வுகளை அங்கீகரித்து புகழ்ந்துள்ளது. அதன் பிறகே நமது நாட்டின் அரசுகளுக்கும் விஞ்ஞான அமைப்புகளுக்கும் அவரின் கண்டுபிடிப்புகளின் அர்த்தமும் முக்கியத்துவமும் புரிந்துள்ளது. யூரோப்பியன் இன்னோவேஷன் சென்டர், ஹையஸ்ட் இன்னோவேஷன் சென்டர் இன் யூரோப், அதுல நம்ம நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது மாதிரி ரொம்ப டாப் இதுலலாம் வந்து நம்மளோட சயின்ஸ் நியூஸ் வந்திருந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் தெய்வசாந்திக்கு சாதனை பெண் விருது கொடுத்து கௌரவிக்கிறார். ஸோ இந்த ரிசர்ச் ஒர்க்கை பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணாங்க. இதில் மதுரையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இது மாதிரி பெண் சாதனையாளர்கள்னு சொல்லிட்டு மொத்தம் 80 நாமினேஷன்ஸ் வந்ததில் ஒவ்வொரு ஃபீல்டுலேருந்தும் ஒவ்வொருத்தவங்கள செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து சயின்ஸில் வந்து என்னைய செலக்ட் பண்ணாங்க. இன்று தெய்வசாந்தியை தெரியாத விஞ்ஞான கழகங்கள் இந்த நாட்டிலேயே இல்லை. காப்பர் நானோ பார்ட்டிகல்ஸ் நான் பண்ணின உடனே வந்து ஈரோடு ஐஆர்டிடியில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டாஃப் சார் பாலமுருகன் சார் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 50 கிராம் நீங்கள் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் அவங்க ப்ராஜெக்ட் அவங்க பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. மேடம், இது மாதிரி நான் ஏஐசிடி ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 15 days நடத்துகிறேன், நீங்கள் ஒரு நாள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் நம்பவே முடியலை. நம்ம ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஒரு பாலிடெக்னிக் லெக்சரராக இருந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 1 day கெஸ்ட் லெக்சர் ஃபுல் டே கொடுத்தாங்க எனக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். காலையில் ஃபுல்லாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், மதியம் வந்து டெமோ எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டினேன். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நம்மளை ஒரு நானோ டெக்னாலஜி 1 day கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்தது. இப்போ கூட ரீசெண்டாக காரைக்குடி சிக்ரியில் போய் லெக்சர் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ என்னோட இமேஜஸ் எல்லாம் வந்து ஜேர்னலில் கவர் பேஜில் வந்திருந்தனால காரைக்குடியில் சிக்ரி ரிசர்ச் சென்டரில் கூப்பிட்டு அங்கே போய் லெக்சர். ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி நம்ம ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப சாதாரணமான ஆள் நம்ம ஒர்க்கை பண்ணுனா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், ரொம்ப பயந்துட்டு தான் போனேன். ஆனால் நான் நல்லா பண்ணினேன். அங்கே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எதிர்கால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் வளர்ச்சிக்கும் இவரின் ஆராய்ச்சிகள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறதாம். 50 கிராம் காப்பர் நானோ பவுடர் பார்த்தீங்கன்னா 35,000 இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 days நம்ம வந்து 50 கிராம் காப்பர் நானோ பவுடர் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் என்னோட லேபில். ஈவன் என்னோட வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த ட்ரையிங் பர்பஸ்க்காக தான் நாங்கள் அங்கே வந்து ஓவன் யூஸ் பண்ண தான் பாலிடெக்னிக் யூஸ் பண்ணேன். ஸோ 50 கிராம் காப்பர் நானோ பவுடர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கைடு டாக்டர் அழகர் சார் கூட சொன்னாங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நெட்டில் பாருங்கள் நானோ மெட்டீரியல்ஸ் ரேட்டெல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இப்படி இவ்வளோ கம்மியானது இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு 5 times 6 times வச்சு உங்களுக்கு அந்த நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்கள்ல, அதுக்கே உங்களுக்கு செலவாயிருக்கும்ல, அதையும் நீங்கள் ஒரு 5 times 6 times வச்சு அப்படி அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சார் நம்மளால் பண்ண முடியுது, அவங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சென்னையில், ஹைதராபாத்தில், ஈரோடு, பாண்டிச்சேரி அது மாதிரி நிறைய ஊர்லேருந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த மெட்டீரியல் வேணும், அலுமினியம் ஆக்சைடு வேணும், காப்பர் நானோ பார்ட்டிகல்ஸ் வேணும், டைட்டானியம் ஆக்சைடு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மெட்டீரியலாக கேட்பாங்க. கேட்கும்போது எங்களால் எந்த மெட்டீரியல் பண்ண முடியுதோ பண்ணி ஒரு மினிமம் சார்ஜ் நாங்கள் இப்போ பண்ணிக்கிறோம். ஒரு 300 500 அதை சொல்லிக்கிட்டேன். அப்போ அதை வந்து நாங்கள் என்னோட அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மதுரையில் போய் நான் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னா நான் வந்து 500 பே பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இத்தனை புகழையும் பெருமைகளையும் தெய்வசாந்தி அடைந்தது அத்தனை சாதாரணமாக இல்லை. பல இன்னல்களை சந்தித்த பிறகே இத்தனை தூரம் வந்திருக்கிறார் தெய்வசாந்தி. ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பண்றவங்க அவங்க வந்து ஃபுல் டைம்ல பண்ணுவாங்க, அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ரொம்ப சீனியர்ஸ் கீழே பண்ணுவாங்க. அவங்களோட கைடன்ஸ் நம்ம அங்கே போய் பண்ண முடியலனாலும் அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க நெட்டில் அவங்க பேப்பர்ஸை பார்த்துட்டே இருப்பேன், என்ன ஒர்க் வந்திருக்குன்னு அதை பார்த்து. ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். திருமலானை வீட்டு சாப்பாட்டுல இருந்து விருந்து சாப்பாடு வரைக்கும் திருமலானை நெய் ஸ்வீட்ஸ் அனைத்திற்கும் நெருங்கிய சொந்தம்.